என்னோட லைஃப்ல மட்டும் ஏன் இப்படி நடக்குது, என்னடா வாழ்க்கை இது அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு லைஃப பிளேம் பண்றீங்க அப்படின்னா ஒன்னு சொல்றேன், லைஃப் அன்ஃபேரா தான் இருக்கும், அது சேஞ்ச் ஆகாது. காசு இல்ல அப்படின்னா லைஃப் ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்றீங்க. ஒருவேளை காசு வந்துட்டா பீஸ்ஃபுல்லாவே இல்ல அப்படின்னு சொல்றீங்க. சிங்கிளா இருக்கும்போது லைஃப் லோன்லியா இருக்குது அப்படின்னு சொல்றீங்க. ஒருவேளை மேரேஜ் ஆயிடுச்சு அப்படின்னா ஃப்ரீடமே இல்ல அப்படின்றீங்க. ஃபெயில் ஆகிட்டா லக்கே இல்ல அப்படின்றீங்க. ஒருவேளை வின் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஓவர் ப்ரெஷரா இருக்கு அப்படின்றீங்க. உடம்ப ஃபிட்டா வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்முக்கு போய் ஜாயின் பண்றீங்க. மூணாவது நாளே ஒர்க் அவுட் பண்ணா உடம்பு வலிக்குதுன்னு சொல்லிட்டு ஜிம்மவே குவிட் பண்றீங்க. சிச்சுவேஷன்ஸ் எல்லாம் மாறினாலும் ஒரு விஷயம் மட்டும் மாறல, நீங்க கம்ப்ளைண்ட் பண்றது. அப்ப என்னதான் பண்றது? சிம்பிள், டேக் எக்ஸ்ட்ரீம் ஓனர்ஷிப். கம்ப்ளைண்ட் பண்றதை ஸ்டாப் பண்ணிட்டு கடவுள் உங்க லைஃப்ல கொடுத்திருக்கிற விஷயங்களுக்கு தேங்க் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா லைஃப் தன்னால உங்க கண்ட்ரோல்ல வரும். ஏன்னா ஸ்கிரிப்ஷன்ல Philippians 2:14 இப்படி சொல்லுது, do everything without complaining. God is not watching your struggle. நீங்க go through பண்ணிட்டு இருக்கிற விஷயத்துல தான் உங்களை strengthen பண்ணிட்டு இருக்கிறார். Thank you. God bless.